சென்னை கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் அருகே மழைநீர் முழுவதும் சாலையில் தேங்கியதால் சாலை பெயர்த்தெடுக்கப்பட்டு அந்த பள்ளத்தின் மூலம் மழைநீரை அகற்றும் பணியில் சிஎம்டிஏ நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சென்னையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாழ்வான இடங்கள் முழுவதுமே மழைநீரானது குளம் போல் தேங்கி பொதுமக்களுக்கும் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கும் பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமே ஆங்காங்கே இந்த மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதாலும் மேலும் இந்த மழைநீரின் தாக்கத்தினால் ஆங்காங்கே இந்த மழைநீரும் தேங்கி பொதுமக்களுக்கு பல்வேறு பாதிப்புகளையும் ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது இந்த சென்னை கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாகவே மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலுமே இந்த பகுதியில் இந்த மழைநீர் முழுவதாக செல்வதற்கு வழி இல்லாமல் முறையாக அமைக்கப்பட்டிருந்த சாலைகள் முழுவதுமே பெயர்த்தெடுக்கப்பட்டு அந்த சாலையின் மூலம்தான் இந்த மழைநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு மேலும் அந்த மழைநீரானது கழிவுநீர் வழியாக செல்லும் அவலநிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சிறந்த முறையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இருந்த இந்த சாலைகள் முழுவதுமே ஆங்காங்கே பெயர்த்தெடுத்திருப்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் மேலும் இந்த இரவு நேரங்களில் இந்த பகுதியில் செல்லக்கூடிய பகுதி மக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் இந்த வழியாக செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் முழுவதுமே பாதிப்புக்குள்ளாகி அதிகமான விபத்துகள் நடைபெறுவதாக இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மேலும் இந்த பள்ளத்தினால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். அந்த மெட்ரோவுக்காக பேர்த்தது தான் எல்லாமே. மெட்ரோவால் தான் இந்த பாதிப்பு, இல்லைன்னா இந்த பாதிப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த பாதிப்பே இல்லை. மெட்ரோவால் தான் இந்த பாதிப்பு. இது தண்ணி போகிறதுக்காக தான் பண்ணுறாங்க. இதனால் தண்ணி போயின்னு இருக்கு, அதுக்கப்புறம் கிளியர் ஆகிடும். அது போட்டால் தான் பெஸ்ட்டு. போடணும், ரோடு போடணும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, வரத்துக்கு முடியல. குண்டும் குழியுமாக இருக்குது. அங்கங்கே பைக்கு டம்மு டம்முன்னு விட்டு வராங்க. எல்லாருக்கும் போக்குவரத்து ரொம்ப பாதிப்பு இருக்குது. இப்போ இதனால் வந்து வயசானவங்களோ சரி குழந்தைங்களோ சரி பக்கத்துலேருந்து வந்து அவங்க ஆக்சிடென்ட் ஆகுது. கண்டிப்பாக ஆகும். இப்போ இந்த மழை முடிஞ்சு அதை க்ளீன் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ரோடை உடச்சி வைக்கிறாங்க, வழி கழிச்சு விழுறோம், எல்லாம் பண்ணுறோம். என்ன பண்ணுறது? சாலை எப்போதுமே இப்படி தான் குண்டும் குழியுமாக இருக்கும், மழை தேங்குமா? அந்த இடம் ஃபுல்லாகவே இதுலேருந்து ஆப்போசிட்டில் அந்த ஒன் ஷாப் வரைக்கும் ஃபுல்லாகவே தண்ணி தேங்கும். ஃபுல்லாக தண்ணி தேங்கும். ஒரு இடம் தண்ணி தேங்கும். இது வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அதை உடச்சி விட்டுருக்குறாங்க. உடச்சி விட்டுக்கூட அதில் போய் தண்ணி அது அங்கெல்லாம் வந்து நம்ம சைடு போகிறோம்னா போகும்போது அந்த வண்டிக்காரன் வரவன் வரவன் அப்படியே வேகமாக ஸ்பீடாக வருவான். அப்படியே மேலே ஃபுல்லாக அடித்து அப்புறம் வீட்டை போய் குளிக்கணும். சிறந்த முறையில் பயன்பாட்டிற்கு இருந்த சாலைகள் முழுவதுமே பெயர்த்தெடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு வருவதாகவும் மேலும் உடனடியாக இந்த பருவமழை காலம் முடிந்தவுடனே இந்த சாலையை மீண்டும் சீரமைத்து தர வேண்டும் என இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜான் மற்றும் பரசுராமுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.